ஈவெண்ட் மேனேஜர். ஒரு சிஸ்டம் எப்படி ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணும். இந்த ஈவெண்ட் மேனேஜர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஈவெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் டேட்டா வேர்ஹவுஸில் சிஸ்டம் மெசேஜ், எரரு, ஜாப் ஃபெயிலியரு, பெர்ஃபார்மன்ஸில் இஷ்யூ, இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாமே சொல்கிறது தான் சிஸ்டம் ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மானிட்டரிங் அண்ட் லாகிங். இந்த சிஸ்டம் ஈவெண்ட் மேனேஜர் கண்டினியூஸ் மானிட்டர், சர்வர், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ் சிஸ்டம், ETL ப்ராசஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணும். எல்லா ஈவெண்ட்லையும் எரர் மெசேஜ் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணும் லாக் ஃபைலில். எதுக்குன்னா ஃபியூச்சர் அனலைசிஸ்க்கும் ட்ரபிள் ஷூட்டிங்க்கும். Alerting and notification. Alerting and notification na the manager set up automatic alerts for critical events such as server failures, இல்லைனா database error, இல்லை storage issue. இது எல்லாத்துக்குமே மேனேஜர் வந்து செட்டப் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அலர்ட்ஸ். ஓகேவா? server failure, database error, storage issue. Notifications are sent through email, SMS and monitoring tools. Incident management. Incident management na when a major problem occurs, the system event manager investigate பண்ணுவாங்க அந்த இஷ்யூவை. அதே மாதிரி இம்பேக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணுவாங்க. கோஆர்டினேட் வித் டெக்னிக்கல் டீம். அவங்க வந்து டெக்னிக்கல் டீமோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிசால்வ் பண்ணுவாங்க. இதுதான் இன்சிடென்ட் மேனேஜர் பண்ணுறது. when a major problem occurs, the system event manager investigate the issue, determines the impact, coordinates with technical team, ensure the issue is resolved. இந்த மாதிரி 4 steps அவங்க பண்ணுவாங்க. ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், ரூட் காஸ் அனலைசிஸ். ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், ரூட் காஸ் அனலைசிஸ்னால் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னும் போது ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த லாக்ஸை ஸ்டடி பண்ணி எதனால் அது நடந்துச்சு, ஸ்டடிஸ் அ லாக்ஸ் அண்ட் ஈவெண்ட் பேட்டர்ன், ஐடென்டிஃபை த ரூட் காஸ், இம்ப்ளிமெண்ட் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸ்டடி பண்ணிட்டு எதனால் நடந்துச்சுன்னு அதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுப்பாங்க. அது ஃப்யூச்சரில் வந்து ஃபெயிலியர் நடக்காமல் இருக்கிறதுக்காக. பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் அண்ட் ஆப்டிமைஸ் பண்ணும். ஈவன் அந்த query பெர்ஃபார்மன்ஸ், CPU யூசேஜ், மெமரி யூசேஜ், ETL பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். இந்த மேனேஜர் வந்து மெயின்டைன் பண்ணுவார் ரெக்கார்டு, சிஸ்டம் ஈவெண்ட்ஸு, இன்சிடென்ட் ரிப்போர்ட்டு, எரர் லாக்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற பேட்டர்னு, மானிட்டரிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுவார், ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணுவார், சிஸ்டம் ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. இது எல்லாமே இருக்கிறது தான் இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஈவெண்ட் மேனேஜர் வந்து ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ணும், சிஸ்டம் டவுன் டைமை ரெடியூஸ் பண்ணும், சிஸ்டம் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்மூத் வேர்ஹவுஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், அடுத்து ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் தான் இந்த சிஸ்டம் ஈவெண்ட் மேனேஜர் பண்ணுற ஜாப்ஸு.